வேலை செஞ்ச அத்தனை டெக்னீஷியன்ஸும் ரொம்ப சிறப்பாக செஞ்சு கொடுத்தாங்க. அத்தனை பேருக்கும் தங்கம் சினிமாஸ் மற்றும் சிவிகுமார் சார் அவர் மூலயமா எல்லாருக்கும் நன்றியை தெரிவிச்சிருக்கேன். மேலும் இந்த படம் டிசம்பர் 13 இந்த படம் தேட்டருக்கு வருது. சூதுகவம் 1க்கு எப்படி ஆதரவு தந்து பிரசன்ட் மீடியா ரொம்ப இந்த படத்தை ரொம்ப வேறு லெவலில் சப்போர்ட் பண்ணாங்க. அதே மாதிரி இந்த படத்துக்கும் சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு சொல்லிட்டு நம்புகிறோம். கண்டிப்பாக அந்த படத்தை எல்லோரும் டிசம்பர் 13 தேட்டரில் வந்து பாருங்கன்னு சொல்லிட்டு மிக தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். தேங்க்யூ. இங்கே வந்திருக்க எல்லாருக்கும் வணக்கம். அதான் நானும் நிறைய பேசணும்னு நினச்சிட்டு வந்தேன். அது எல்லாமே பேசிட்டாங்க. என்னென்னா சார் எப்போதும் ஒரு சில விஷயத்தை வந்து அவருக்குள்ளே வச்சுப்பார். அந்த டேயில் அது நடக்கும் போது தான் அவர் என்ன மனசில் நினச்சாருன்னு தெரியும். இந்த டிசைன் பண்ணும்போது நான் அவர்கிட்ட சார் ஆடியோ லான்ச்சு போடலாமா அப்படின்னா, சார் அர்ஜுன் ஆடியோ தான் நம்ம ரிலீஸ் பண்ணுறோம்ல முன்னாடியே அப்படி. சார் ட்ரெய்லர் நம்ம புதுசாக வரோம் ட்ரெய்லர் லான்ச் போடலாமான்னா அதெல்லாம் வேண்டாம் டிசைன் அப்படியே இருக்கணும்னாரு. இங்கே வந்ததுக்கப்புறம் தான் இது வந்து ஆடியோ லான்ச்சோ ட்ரெய்லர் லான்ச் ஃபங்க்ஷன் கிடையாது, இது வந்து திருக்குமரன் என்டர்டைன்மெண்ட் ரீயூனியன் ஃபங்க்ஷனு. ஸோ அந்த கம்பெனியில் இருக்கிற எல்லாருமே ஒன்றா கூப்பிட்டு ஒரு ஃபங்க்ஷன், அந்த ஃபங்க்ஷன் நாங்களும் இருக்கோம். ஏன்னா நாங்களும் இப்போ ஜாயின் பண்ணியிருக்கோம். ஏன்னா இதில் நிறைய பேசுகிறோம். இதில் சார் சிவா சார் நம்ம ஆடியோ லான்ச் இதுதான் சார். அப்புறம் ஏன்னா நான் வந்து முண்டாஸ்பட்டியில் வந்து நான் அசிஸ்டண்ட்டாக ஆரம்பித்தேன். அப்போ வந்து எனக்கு கார்த்திக் சுப்ராஜ் சார், நலன் சார், அப்புறம் ரஞ்சித் சார் இவங்கெல்லாம் பார்க்கும்போது பயம் இருக்கும். அந்த 11 வருஷத்துக்கு முன்னாடி அந்த பயம் இன்றைக்கி வந்துருச்சு. ஏன்னா இவங்க எல்லாரும் ஒன்றா பார்க்குறதுங்கிறது ஒரு பெரிய ஒரு விஷயம். ஏன்னா நம்ம அப்போ தானே தொடங்குறோம், நமக்கு ஒரு கனவு இருக்கும். ஆனால் அவங்க வந்து அந்த டைமில் அந்த அசால்ட்டாக அந்த படங்களை பீட்சாவாக இருக்கட்டும், சூதுகமாக இருக்கட்டும், தேட்டரில் வேறு லெவல் ஒரு இருக்கும். அந்த சூதுகம் 2ல் சூதுகம் படத்தில் 2 நான் பண்ணுறது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது எனக்கு. ரொம்ப நன்றி சார். நலன் சார், இந்த கவுண்டமணி சார் ஒரு படத்தில் சொல்லுவார், அந்த கற்பர் கட்டி அந்த பையன் கையிலே கொடுத்த சார். அந்தளவுக்கு நாங்கள் டேமேஜ் பண்ணல சார். படத்தை வந்து கொஞ்சம் பண்ணியிருக்கோம் கண்டிப்பாக தேட்டரில். அது ஏன்னா எனக்கு வந்து ஃபஸ்ட் வந்து நலன் சார் பார்த்துட்டு அவர் எது என்ன திட்டம் வந்தாவே நான் அந்த படத்தில் கொஞ்சம் நல்லா ஒர்க் பண்ணிட்டு நான் சந்தோஷப்படுவேன். தேங்க்யூ சார். அப்புறம் இங்கே எல்லாருக்கும் இந்த மேடையை கொடுத்தாச்சு. ஆனால் நான் ஒரு சில பேரை கூப்பிட வேண்டியது இருக்குது. என்னோடய அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் டீமும் கேமராமேன் டீமோட மேலே வந்தீங்கன்னா அவங்கள மட்டும் மேலே எடுத்துட்டு அவர் தங்கம் அண்ணவனாக இருக்கட்டும், அவர் சிவி சாரை பார்த்து தான் நாங்களாம் படத்துக்கு உள்ள ப்ரொடக்ஷன் கம்பெனி ஆரம்பித்து நாங்கள் உள்ள இண்டஸ்ட்ரிக்கே வந்தோம். அவங்க 2 பேரோட உட்காந்தாலே ரொம்ப ஒரு கலகலப்பாக ஒரு 5 மணி நேரம் ஆனாலும் ரொம்ப ஒரு ஜாலியாக போவோம், டைம் போகிறதே தெரியாது. ஸோ இப்போ ஒரு படம் பண்ணியிருக்காங்க, கண்டிப்பாக இது ஒரு பெரிய லெவலில் சக்ஸஸ் ஆகும். அனைவருக்கும் வாழ்த்துக்கள். சூதுகவம் 2 தங்கம் சினிமாஸ் தங்கராஜன் மற்றும் ஸ்ரீகுமரன் இணைந்து தயாரித்த திரைப்படம் ரொம்ப அருமையான ஒரு திரைப்படம். ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 25 திரைப்படங்களை அவர் தயாரித்த, அதில் அந்த 25 படங்களையும் புதியவர்களை சினிமாவிற்கு புதியவர்களை அறிமுகப்படுத்திய ஒரு பல்கலைக்கழகம். தற்பொழுது டெக்னீஷியன்ஸ் மட்டுமல்லாத தயாரிப்பாளர்களையும் தயாரித்து அனுப்பி கொண்டிருக்கிறார் என்பது ஒரு உண்மையான கருத்து. இந்த திரைப்படம் வெற்றியடைய நெஞ்சாந்து வாழ்த்துகிறேன். எல்லாருக்கும் வணக்கம். மீடியா ப்ரெஸ் நண்பர்கள் எல்லாத்துக்கும் என்னோட வணக்கம். சூதுகோம் 2 ட்ரெய்லர் ரொம்ப நல்லா வந்திருக்கு, சூப்பராக இருக்குது, ஒரு பெரிய லாஃப்டர் ரைடாக இருக்குது. வாழ்த்துக்கள் சூதுகோம் டீம், அர்ஜுன் அண்ட் டிஓபி கார்த்திக், எல்லாத்துக்கும் அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ், டிஓபி அசிஸ்டன்ட்ஸ் எல்லாருக்குமே ஹோல் டீமுக்கு என்னோட நன்றி அண்ட் வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். சூப்பராக இருக்குது சார். சிவி சார் கவலைப்படாதீங்க, கண்டிப்பாக சூதுகம் 2 வெல்லும், அதில் டவுட்டே இல்லை. சிவி சார் பற்றி சொல்லணும். ஆக்சுவலி வந்து ரொம்ப டைமில் இருந்தாலும் டக்குன்னு முடிச்சிடுறேன். சூதுகம் 2 ஆக்சுவலி நான் உள்ளே வந்து இல்லை. ஆக்சுவலி என்னை வந்து ரொம்ப சிவி சாருக்கு என்னை ரொம்ப பிடிக்கும். ரொம்ப எல்லாம் ஃபோர்ஸ் பண்ணி ஒரு ஆக்சுவலி அவர் சார் கேரக்டர் கொடுத்துருந்தாங்க, இன்ஸ்பெக்டர் கேரக்டரு. அப்புறம் வந்து நான் வந்து இல்லை அதில் வந்து அந்த நயன்தாரா கோயில் கட்டுற கேரக்டர் நான் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னோடனே நடந்து சிரிச்சாப்ல. ஹே பாஸ் என்ன பாஸ் காமெடி பண்ணுறீங்க? இல்லை பாஸ் நான் காமெடி பண்ணுவேன்னு சொன்னேன், நம்பவே இல்லை. அதுக்கு பின்னாடி வந்து கார்த்திக் சுப்பராஜ் இந்த மாதிரி நிறைய ரெக்கமெண்டேஷன்ஸ் எல்லாம் இருந்து அப்புறம் வந்து டெஷூட் எல்லாம் எடுத்தார். அவருக்கு பாதி படம் எடுக்கிற வரைக்கும் என் மேலே நம்பிக்கையே கிடையாது. ஒரு நாள் ஸ்ரீனிவாச கவினேன்னு நினைக்கிறேன், எடிட்டில் பார்த்துட்டு வந்து பாபி நல்லா நடிக்கிறான், இல்லை எனக்கு பார்க்கும்போது எப்போ தெரியுது நல்லா தான் நடிக்கிறான் அப்படின்ற மாதிரி ஒரு அப்போ தான் சாட்டிஸ்ஃபை ஆனார். ஆக்சுவலி நடிக்கும் போதே ஒரு சீன் சொல்லுவார், இது பஸ் இது ஓகே வேணும், ஒரு 1/4 ஸ்பூன் குறைங்களேன் அப்படின்வார், இல்லைன்னா பஸ் கொஞ்சம் ஸ்பூன் ஏற்றுவாங்கன்னுவார். ஸோ இந்த மாதிரி தான் வந்து நானும் நலனும் வந்து சூதுகோமில் வந்து ஒர்க் பண்ணோம். சிவி சார் சூதுகம் 2 சம்பளம் என்னால் மறக்கவே முடியாது. ஐ சூதுகம் 1 2 சாரி சிவா வந்துச்சா? நான் மறந்துட்டேன்.
ஸோ நான் ஒரு நாள் அவர்கிட்ட வந்து இதுக்கு நம்பர் ஞாபகம் இல்லை, ஒரு சிவி சார் இந்த மாதிரி ஒரு 50,000 அர்ஜென்ட்டாக வேணும், இந்த மாதிரி அந்த சம்பளம் கொடுத்தீங்க நல்லாயிருக்கும். அப்படிதான்டா சர்ரா ரைட்டு கொடுத்துருவோம் அப்படின்னாரு. முன்னாடி பாபி ஷூட்டிங் முடிச்சா போயிடாத, ஈவினிங் பார்ட்டி இருக்குடா அப்படின்னாரு. ஓகே சார் சூப்பர்னும். டீ நகரில் கேண்டி கிளப் கூப்பிட்டு போனார். நல்லா குடித்தோம், ஜாலியாக இருந்தோம், எல்லாம் முடிஞ்சு. சாரி சார் முடிஞ்சோடனே இந்தாடா நீ கேட்ட 50,000 இந்த 40,000 பில்லு பார்ட்டி நீ தான் கொடுத்துருக்க, இந்த கழிச்சுக்க, இந்த 10,000 எடுத்துக்க. இப்படியெல்லாம் யாராலும் சம்பளம் வாங்க முடியாது, நான் மட்டும்தான் அப்படி வாங்க முடியும், அது சிவி சார் கிட்ட மட்டும். ஸோ அந்த மாதிரி வந்து ரொம்ப கம்ஃபர்ட்டாக வச்சுக்குவார். எப்பப்பெல்லாம் வந்து கொஞ்சம் சோகம் பணம் வேணும் அப்படி கேட்டிங்கன்னா, அப்படியாடா ஈவினிங் பார்ட்டிக்கு வந்ததா, கருணாகரன் இருந்தாலும் சரி அது யாராக இருந்தாலும் சரி பார்ட்டி கொடுத்தே கழிச்சிருவார். அதான் சிவிகுமார் சார். அண்ட் ஃபைனலி டைமில் அதனால தேங்க்யூ ஸோ மச். அண்ட் இந்த படம் மிகப்பெரிய வெற்றியாக அமையும் நிச்சயமாக, அதில் எந்த டவுட்டும் இல்லை. ஏன்னா அதில் நடிச்சிருக்கிறது யாருன்னா அகில இந்தியா சூப்பர் ஸ்டார் நம்ம சிவா சார். ஏன்னா சில கேரக்டர்ஸ் மட்டும் சில பேராலே மட்டும் பண்ண முடியும். அது வந்து சிவாவில் மட்டும்தான் சில கேரக்டர்ஸ் பண்ண முடியும். அந்த மாதிரி இந்த கேரக்டர் அமையும், குருநாத்ன்ற கேரக்டர்ன்றது நான் ஸ்ட்ராங்காக பிலீவ் பண்ணுறேன். அண்ட் கருணாகரன் நீ தான், உன்னை வந்து வேறு ஆப்ஷனே கிடையாது. தட் இஸ் கருணாகரன். ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன் சார் இந்த படத்தை. ஹோல் டீம், மற்ற காஸ்ட் அண்ட் க்ரூ எல்லாத்துக்கும் வாழ்த்துக்கள். அண்ட் ஃபைனலி இது சொல்லாமல் முடிச்சுட்டு போனேன்னா கண்டிப்பாக வந்து தமிழ் சினிமாவில் எனக்கு எந்த இடம் இருக்காது. தமிழ் சினிமாவின் தந்தை, தி பவுடர் ஸ்டார் நிக்கில் முருகன் அண்ணனுக்கு வாழ்த்துக்கள். தேங்க்யூண்ணா. ராகேஷ் அண்ணா முதல்ல ஃபோன் பண்ணி, கல்கி உனக்கு காசு வேணுமா இல்லை நல்ல கேரக்டர் வேணுமான்னு கேட்டாங்க. அண்ணா நல்ல கேரக்டர் தானே வேணும் அப்படின்னேன். அப்படின்னா அந்த ப்ராஜெக்டுக்குள்ள வந்துரு அப்படின்னு சொன்னாங்க. ராகேஷ் அண்ணாவுக்கு ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன். அதுக்கப்புறம் எங்கள் டைரக்டர் அர்ஜுன் சார், இந்த படத்தில் வந்து நிறைய சொல்லலாம் வந்து எங்கள் டைரக்டரை பற்றி. எல்லா வேலையுமே மேனேஜர் வேலையிலேருந்து ஆர்ட் டிபார்ட்மெண்ட் வரல எல்லா வேலையும் இழுத்து போட்டு செஞ்ச ஒரு டைரக்டர் எங்கள் டைரக்டர். ரொம்ப நன்றி. அதுக்கப்புறம் அகில சூப்பர் ஸ்டார் சிவாண்ணே, நன்றிண்ணே. உங்கள் கூட நடித்ததில் ரொம்ப சந்தோஷம். கவி என் கூட நடிச்சிருக்காரு, நல்லா வந்திருக்கு படம். தேங்க்யூ. அதுக்கப்புறம் சிவி சார். சார் நிறைய பேர் அறிமுகப்படுத்திருக்கீங்க. இந்த கம்பெனியில் நான் பண்ணது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது சார். தேங்க்யூ சார். ரொம்ப நீண்ட நாளுக்கு அப்புறம் வந்து ஒரு மேடையே ரொம்ப ஃபுல்லாக இருந்துச்சு. ஏன்னா எல்லாமே வந்து சிவிகுமார் சாரோட அறிமுகங்கள். அன்னைக்கு மேடையில் சொன்ன மாதிரி 90 காலகட்டங்களில் வந்து திரைப்பட கல்லூரி மாணவர்களுக்கு எப்படி வந்து ஒரு ராவுத்ர ஃபிலிம்ஸ் இருந்துச்சோ அதே மாதிரி இந்த 2000 டயத்தில் வந்து பார்த்திங்கன்னா சிவிகுமார் சார் ஆஃபீஸ் தான் அந்த ஷார்ட் ஃபிலிம் பண்ண இயக்குநர்களுக்கு புறாமே ஒரு பெரிய வாய்ப்பை கொடுத்தாரு. அவங்க எல்லாருமே உண்மையிலே பெரிய லெவலில் ஜெயிச்சிட்டாங்க. புதிய கண்டென்ட்டோட தமிழ் சினிமாவே ஒரு ஃப்ரெஷ்ஷாக ஸ்கிரிப்ட் சைடு வந்து ஃப்ரெஷ்ஷாக மாறுச்சு. ஆனால் அதுக்கு முன்னாடி எல்லோரும் பண்ண பயந்த இல்லை பண்ண தயங்கின இன்னொன்று சில சமயம் வந்து கார்த்திக் சுப்ரா சொன்ன மாதிரி சொன்னாலும் புரியாது, படித்தா கூட சிலருக்கு புரியாது. ஆனால் அதை கூட நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி இந்த ஸ்கிரிப்ட் ஜெயிக்கும் அப்படின்னு புதிய இளைஞர்களுக்கு வந்து, அதுவும் எப்படின்னா வழக்கமாக இங்கே ஒரு ஃபார்மாட் இருக்குல்ல, ஒரு அசிஸ்டன்ட் ஒரு 5 வருஷம் ஒர்க் பண்ணியிருக்கணும், ஒரு 10 வருஷம் ஒர்க் பண்ணியிருக்கணும், அசோசியேட் ஆகிருக்கணும். அதெல்லாம் இல்லாமல் அதை பிரேக் பண்ணி ஷார்ட் ஃபிலிம் பண்ண இயக்குநர்களுக்கு வந்து நிறைய பேருக்கு தொடர்ந்து வாய்ப்பு கொடுத்து இண்டஸ்ட்ரியவே ஒரு வேறு பக்கம் திசை மாற்றி விட்டார் சிவிகுமார் சார். அதனுடைய வெளிப்பாடு தான் இன்றைக்கி வந்து அவருடைய கம்பெனியில் உருவான அத்தனை இயக்குநர்களும் மேடையில் பார்த்தோம். அட்டகத்தி விஜய் சார்லேருந்து நலன் வரைக்கும். இந்த சூதுகவும் முதல்ல வந்து ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் நலன் குமாரசாமிக்கு. ஏன்னா வந்து நான் அறிமுகமானது ஒரு நெகட்டிவ் கேரக்டர் தான், ஒரு நான் மகாநலில். பட் வந்து என்னை வந்து எல்லாருக்கும் தெரிய வச்ச படம் நான் மகளாக இருந்தாலும், அதுக்கப்புறம் இன்னும் பெருசாக ஒரு ஹியூமராக கொண்டு ரீச் பண்ண படம் வந்து சூதுகவும். ஏன்னா வழக்கமாக வந்து நம்ம பெரிய ஆக்டர்லாம் கிடையாது, ஏன்னா ஒரு டெக்னிக்கலாக இருந்து வந்தாலும் எனக்கு பெரிய ஆக்டிங் கற்றுக்கிட்டுலாம் வரல. ஸோ நான்மா நடித்ததே ஒரு விபத்து தான். அதுக்கப்புறம் வந்து சரி உனக்கு ஓரளவுக்கு
நடிக்க வரோம் அப்படின்னு காமிச்ச படம் வந்து சூதுகம். அந்த சூதுகம் பண்ண கூட ரொம்ப சீரியஸாலாம் பண்ணலை, ரொம்ப டக்குன்னு எடுத்தாப்புல. நான் என்ன நடந்துச்சுன்னே தெரியாது, ரொம்ப லைட்டாக. அப்போ எனக்கு அதோட வீரியல்னு தெரியல எனக்கு, ஆனால் அசால்ட்டாக ஒரு சுமாராக தான் இருந்தேன். அதான் உண்மை. ஆனால் படமாக வந்து தேட்டரில் பார்த்தப்போ வந்து பயங்கரமாக ரெஸ்பான்ஸாக இருந்துச்சு. ரொம்ப தேட்டரே அளவில் போட்டு சிரித்தாங்க. ஸோ பயங்கரமாக இருக்கடா, நம்ம இன்னும் நல்லா பண்ணியிருக்கலாமா அப்படிலாம் தோணுச்சு எனக்கு. ஸோ நான் காமெடியாகவும் நடிக்க முடியும் அப்படின்னு ஸ்க்ரீனில் காமிச்ச நலனுக்கு ரொம்ப நன்றி. அதே மாதிரி அந்த படத்தில் நடித்த விஜய் சேதுபதி மற்றும் அந்த டீம் சந்தோஷ் நாராயணன் சார் எல்லாத்துக்குமே ரொம்ப தேங்க்ஸ். ஏன்னா அது ஒரு ட்ரெண்ட் செட்டர் ஃபிலிம் இந்த டார்க் ஹியூமர் படத்தில். அதே மாதிரி இந்த படம் சூதுகோவம் ஒரு புதிய இயக்குனரை அர்ஜுன் தமிழ் சினிமாவுக்கு வந்து தந்திருக்காரு. ஆல்ரெடி ஒரு படம் பண்ணியிருந்தா கூட இதுதான் ஒரு ஃபஸ்ட் ரிலீஸ் ஆகும்னு நினைக்கிறேன் நான். மிக திறமையான ஒரு இயக்குனர் அர்ஜுன் சார். சொன்ன மாதிரி ஹியூமரை வந்து ஷூட் பண்ணுறன்ட்டு ரொம்ப ஒரு ஷார்ப்பாக இருக்கணும். ஏன்னா நம்ம படம் பார்த்து ரசிச்சிடலாம், ஜாலியாக போயிடலாம். ஆனால் அது எடுக்கிறப்ப ஒரு கரெக்டான ஒரு பர்ஃபெக்ட் மீட்டர் எடுக்கணும், கரெக்டான டைமிங்கில் எடுக்கணும். சின்ன சின்ன ரியாக்ஷன் கூட நம்ம பார்த்து வேலை வாங்கணும் டைரக்டர். ஸோ அப்படியாப்பட்ட ஒரு இயக்குனர் வந்து அர்ஜுன். கண்டிப்பாக வந்து ஹியூமர் படங்கள் மட்டும் இல்லை, நிறையா விதவிதமான கதைகளை வந்து தமிழ் சினிமா கொடுத்து அவர் இத்தனை காலம் காத்திருந்த ஒரு காத்திருப்புக்கெல்லாம் ஒரு பெரும் வெற்றி பெற்று நிறைய படங்கள் பண்ணி கோடியாக சம்பாரித்து பெரிய லெவலில் இந்த மேடையில் எப்படி வெற்றி பெற்றவங்கனாங்களோ அதே மாதிரி இன்னொரு மேடையில் அர்ஜுனும் ஒரு வெற்றி பெற்ற இயக்குனராக வந்து நிற்கணும். அதுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். கண்டிப்பாக அதுக்கான ஒரு இடம் அவருக்கு இருக்குது. அதே மாதிரி இந்த படத்தை தயாரித்த சிவகுமார் சார், அதுக்கு வந்து மிகுந்த ஒரு பேக் போனாக இருந்த தங்கம் சினிமாஸ் தங்கராஜ் சாருக்கு என்னுடைய நன்றி. அதே மாதிரி இந்த படத்தில் இந்த மாதிரி தம்பிகள் கல்கி கவி இந்த மாதிரி வளர்ந்து வரக்கூடிய தம்பிகளை ஊக்குவிச்சு வாய்ப்பு கொடுத்த அர்ஜுனுக்கு தேங்க்ஸ். இந்த மாதிரி நடிகர்களையும் இயக்குநர்களையும் மற்றவங்களை உருவாக்குற மாதிரி இந்த மாதிரி வாய்ப்பு தேடி போராடி நடித்து டேக் ஆஃப் ஆகிற நடிகர்களுக்கும் வாய்ப்பு தரணும். அதே மாதிரி எங்களுடைய ஹீரோ சிவா சார், வணக்கம் சார். நான் அவர் படத்தில் ஒரு படத்துக்கு வந்து ஒளிப்பதிவு பண்ணியிருக்கேன். அதான் என்னுடைய ஒளிப்பதிவு லாஸ்ட் படம். அதுக்கப்புறம் பண்ணவே இல்லை. இல்லை அப்புறம் நடிகர் ஆகிட்டேன்னு சொல்ல போகிறேன். தப்பா இல்லை சார்? அதுக்கப்புறம் சார் ஆமாம் 16 ஒரு படம் எஸ்டி சபா டைரக்ட் பண்ணார். அதுக்கப்புறம் நார்மல் ஆக்டர் ஆகிட்டேன். அப்படியே லைஃப் ட்ராவல் ஆகி கொஞ்சம் நல்லா போய் தான் இருக்குது. ஹீரோயின் வாகை சார் சார் நம்ம ஆல்ரெடி ஒரு படம் பண்ணியிருக்கணும், சலூன்னு சேம் காம்பினேஷன். ரொம்ப நன்றி சார். ஸோ இந்த படம் வந்து கண்டிப்பாக வந்து ஒரு பெரிய வெற்றி பெறும். அதன் மூலியமாக அர்ஜுனுக்கு ஒரு மிகப்பெரிய லைஃப் அமையணும். தயாரிப்பாளருக்கு நிறையா பணம் கொட்டி மேலும் இதை மாதிரி ஏன்னா கொஞ்சம் சின்னதாக ஊடலாக கொஞ்சம் இதாக இருந்தார் சிவி சார். இன்னும் தொடர்ந்து இது மாதிரி நிறைய இயக்குநர்களுக்கு வாய்ப்பு கொடுத்து தொடர்ந்து படம் வேண்டிக்கிறேன். வாழ்த்துக்கள். என்ன சொல்கிறேன்னு தெரில. சானா சார், நலன் சார், கார்த்தி சார், ரஞ்சித் சார்லாம் பேசிட்டு அலையடிச்சு ஓஞ்ச மாதிரி இருந்தது. என்ன பேசுறதுனே தெரில. ஃபஸ்ட்டு அவங்களெல்லாம் மீட் பண்ணதே பெரிய சந்தோஷம். என்னென்னா எனக்கு ஃபஸ்ட்டு ஹாப்பியாக இருந்தது. ஃபஸ்ட்டு பைக்கில் இன்றைக்கி காலையில் வந்துட்டு இருந்தபோது எல்லாம் போஸ்டர்லாம் அடிச்சு ஒட்டியிருந்தாங்க சூதுகம் 2. அதை பார்க்கும்போதே ஹாப்பியாக இருந்தது. ரிலீஸ்க்கு நெருங்கி வந்துட்டே இருக்கும்போது ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. எல்லாத்துக்கூடையும் நானும் பார்க்கணுன்னு ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாக இருக்கேன். ஃபஸ்ட்டு நலன் சாருக்கு நன்றி. ஏன்னா இந்த வேர்ல்டை க்ரியேட் பண்ணி அவர் பண்ணனால தான் எனக்கு பார்ட் 2ல் எனக்கு நடிக்க வாய்ப்பு கிடச்சிது. அதனால் அர்ஜுனனாவுக்கு ரொம்ப நன்றி. ஏன்னா என்னோடய கெரியரில், இந்த ஆக்டிங் கெரியரில் இந்த ரோல் கொடுத்து எனக்கு ஆக்டிங் கெரியர்லேயே ஒரு ஹோப் கொடுத்த கேரக்டர் இது. ஸோ அர்ஜுன் சாருக்கு ரொம்ப நன்றி. சிவிகுமார் சார் அண்ட் தங்கராஜ் சாருக்கு ரொம்ப நன்றி. எங்கள் டீம் வந்து எப்படின்னா, எங்கள் கேங் வந்து விஜய் சேதுபதி சார் சொல்கிற மாதிரி நம்ம யாரை பெரிய ஆள் நம்ம அட்டாக் பண்ணோம் அப்போ தான் நம்ம பெரிய ஆள் ஆகணும். அந்த மாதிரி எங்கள் கேங் இது. ஸோ எங்கள் சிவா சார், ஹரிஷா, கல்கினா, நாங்கள் 4 பேர் ஒரு கேங்கு. எங்கள் கேங் கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருந்தது. எப்படின்னா ஒரு கிவ் அண்ட் டேக் ஆகட்டும், ரொம்ப ஆர்கானிக்காக இருந்துச்சு கூட சேர்ந்து நடிக்கும்போது. ஸோ சிவா சார் எல்லாத்துக்குமே நன்றி எங்கள் கேங்க்கு. ஸோ மொத்த டீமுக்கும் நன்றி. எட்வின் ப்ரோ சூப்பராக பண்ணார், செம வைபாக இருந்தது.
ஸோ தேங்க்யூ எல்லோரும். டிசம்பர் 13 தேட்டரில் பாருங்கள். தேங்க்யூ. சூதுகவும் டூவின் நாயகன் அகில உலக சூப்பர் ஸ்டார் மிர்ச்சி சிவா சார், அவரை பற்றி அவருக்கே தெரியாத ஒரு ரகசியத்தை உங்ககிட்ட ஷேர் பண்ணணும்னு ஆசைப்பட்றேன் சார். வித் யுவர் பர்மிஷன். இல்லை ஸ்டேஜில் நின்று கேட்டால் நீங்கள் கண்டிப்பாக கொடுப்பீங்கன்னு தான். வேறு ஒன்று ஷூட்டிங் ஸ்பாட்டில் ஒரு நாள் ஒரு ஆக்ஷன் சீக்வன்ஸு ரொம்ப சீரியஸான மூடில் இருக்கும்போது அவருடைய மேக்கப் மேன் சசிகுமார் அண்ணன் அவர் வந்திருப்பாருன்னு நினைக்கிறேன். அவர் வந்து நம்ம எல்லோரும் வந்து மிர்ச்சி சிவா சார் தான் எல்லாரையும் கலாச்சி நம்ம வந்து பார்த்துருக்கோம். அவரை வந்து ரொம்ப நேரம் ஓட்டிகிட்டு ரொம்ப நேரம் கலாச்சிட்டு இருந்தார். ஸோ எனக்கு அப்படியே பயமாயிடுச்சு. மிர்ச்சி சிவா சாரை பார்க்குறேன், ரொம்ப அப்படியே சிரிச்சிட்டா அப்படியே கூலாக வந்து நடந்து போயிட்டு இருந்தார். அந்த சீக்வன்ஸ் முடிஞ்ச உடனே போய் அவர்கிட்ட, என்ன பிரதர் நீங்கள் பாட்டுக்கு எப்படி கலாய்க்கிறீங்க, அவர் ஏதோ டென்ஷன் ஆகிட போகிறார், கோவப்படுற போகிறார் அப்படின்னு கேட்டேன். அவர் சொன்னார், 19 வருஷமாக நான் அவர் கூட வந்து ட்ராவல் பண்ணிகிட்ருக்கேன், இது வரைக்கும் ஒரே ஒரு நாள் கூட அவர் கோவப்பட்டது கிடையாது, ரொம்ப ஸ்வீட்டாக வந்து ஹேண்டில் பண்ணுவார் எல்லா விஷயத்தையும் அப்படின்னு. ஸோ நான் நினச்சேன் 19 வருஷமாக கோவப்படாத ஒரு மனுஷனை பற்றி பேசி இனி கோவப்பட்டுற போகிறாரு அப்படின்னு. ப்ளீஸ் சார் அவர் விட்டுடுங்க சார். உங்கள் கூட ஒர்க் பண்ண அந்த கோல்டன் டேஸ் லைஃப் டைம் மெமரி சார். தேங்க்யூ சார். அப்புறம் இந்த 18-19 வருஷம் சொல்லும் போது தான் ஞாபகம் வருது. நான் இண்டஸ்ட்ரிக்கு வந்து ஒரு 18 இயர்ஸ் ஆகுது. ஸோ நான் வந்து ஆக்டர் ஆகணும்னு முயற்சி பண்ணும்போது பார்த்தா நிறைய அவமானங்கள், நிறைய போராட்டங்கள். ஸோ ஆக்டர் ஆகணும்னா அவ்வளோ பெரிய கஷ்டம் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். ஒரு 6 மந்த்துக்கு முன்னாடி ஒரு இயக்குனர்கிட்ட வாய்ப்பு கேட்டு ஆஃபீஸ்க்கு போயிருந்தேன். அங்கே வெயிட் பண்ணிகிட்டு இருக்கும்போது ஒரு தம்பி வந்து குடிக்க தண்ணி வந்து கொடுத்தாரு. ஸோ டீ காஃபி ஏதாவது சாப்பிட்றீங்களா? நான் இல்லைப்பா வேணாம் அப்படின்னா, கொஞ்சம் டைம் ஆகுதுன்றதுனால அந்த தம்பிக்கிட்ட எந்த ஊர் பண்ணீங்க அப்படின்னா, மதுரையிலேருந்து வந்திருக்கேன்னாரு. நானும் மதுரை தான்ப்பா. என்னப்பா படிச்சிருக்கீங்க அப்படின்னா, விஸ்காம் முடிச்சிருக்கேண்ணா அப்படின்னா. விஸ்காம் முடிச்சிருக்கீங்க, இதில் என்னப்பா அசிஸ்டன்ட் டேரக்டர் ஒர்க் பண்ணுறீங்களா அப்படின்னு. இல்லைண்ணா நான் வந்து ஆஃபீஸ் அசிஸ்டண்ட் ஒர்க் பண்ணுறேன். ஏன்ப்பா அசிஸ்டன்ட் டேரக்டராக நீங்கள் வந்து ட்ரை பண்ணலாம் இல்லைப்பா அப்படின்னு. இல்லைண்ணா ஒரு இயக்குனர்கிட்டையும் 10 பேர் 15 பேர் ஆல்ரெடி அசிஸ்டண்ட்டாக இருக்காங்க, வெயிட்டிங்கில் ஒரு 10 பேர் வந்து இருக்காங்க. ஸோ நான் இந்த மாதிரி வந்து ஆஃபீஸ் அசிஸ்டண்ட்டாக ஒர்க் பண்ணேன்னா டெய்லி வந்து நான் வந்து டேரக்டர் கண் முன்னாடி இருப்பேன், எனக்கு எப்படியாவது வந்து ஒரு அசிஸ்டன்ட் டேரக்டராக அடுத்த படத்துக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும் இல்லைன்னா அதுக்காக தான் அப்படின்னு. ஸோ அதுக்கப்புறம் அசிஸ்டன்ட் டேரக்டர் ஆகி, அசிஸ்டன்ட் டேரக்டர் பல வருஷங்கள் போராட்டத்துக்கு பிறகு ஒரு கோ டேரக்டராக அசோசியேட் டேரக்டர் ஆகி, அதுக்கப்புறம் ஒரு ஸ்கிரிப்டை வந்து ரெடி பண்ணி ஒரு ஹீரோ கிட்ட போய் கதை சொன்னால் ஹீரோ வந்து ப்ரொடியூசர் கூட்டிகிட்டு வாங்க, ப்ரொடியூசர் கிட்ட போய் கதை சொன்னால் ஹீரோ டேட்டு கேட்டு 2 பேரையும் ஒரே டைமில் சைமல்டேனியஸாக ஓகே பண்ணி ஒரு படம் எடுக்கிறதுன்றது எவ்வளோ பெரிய விஷயம். ஸோ நல்ல வேளை நம்மளாம் வந்து டேரக்டர் ஆகணும்னு ஆசைப்படலை அப்படின்னு எனக்கு அன்றைக்கி தான் வந்து தெரிஞ்சுது. ஸோ இவ்வளோ பெரிய போராட்டங்கள் பார்த்தீங்கன்னா என் கண் முன்னாடி டபுளாக வந்து கஷ்டப்பட்ட ஒரு மனிதர் வந்து எஸ்ஜே அர்ஜுன் சார். ஸோ அவ்வளோ பெரிய போராட்டங்களுக்கு நடுவில் ஒரு ஹியூமர் கலந்த சூதுகவும் 2 சப்ஜெக்டை வந்து உருவாக்கணும்னா ஒரு தனித்திறமையும் தைரியமும் வேணும். ஸோ இந்த படத்தில் வந்து பார்த்திங்கன்னா அதுவும் சூதுகம் 1 சீக்வல் அப்படியே கண்டினியூட்டி ஒரு 10 இயர்ஸ் கழிச்சு நீங்கள் பார்த்தீங்கன்னா கூட அதனுடைய கண்டினியூஷனாக ஒரு திரைக்கதையை வந்து வடிவமைச்சு அதுலேயும் வந்து ஒரு ஸ்டண்ட் சீக்வன்ஸு பாயிண்ட் ஆஃப் வியூ ஸ்டண்ட் சீக்வன்ஸ் வந்து அவர் கிரியேட் பண்ணி நைஃப் நரேன் மாஸ்டர் ப்ளஸ் வந்து கார்த்திக் டிஓபி இவங்க எல்லோரும் ஒன்றா சேர்ந்து ஒரே நாளில் அவ்வளோ பெரிய ஃபுட்டேஜை வந்து எடுத்து கொடுத்தாங்க. ஸோ இந்த எல்லாமே அந்த ட்ரீம் கம் ட்ரூ அப்படின்வாங்க. உங்களுடைய கனவுகள்லாம் நிச்சயம் ஒரு நாள் வந்து வெற்றி அடையணும் அப்படின்னா அதுக்கு ஒரு சிறந்த தயாரிப்பாளர் வந்து தேவை. அந்த மாதிரி தயாரிப்பாளர் தான் வந்து சிவி குமார் சாரும் தங்கராஜி சாரும் இணைந்து டிசம்பர் 13 அன்னைக்கு இந்த சூதுகம் 2 வந்து ரிலீஸ் பண்ணுறாங்க. ரொம்ப சந்தோஷம். எல்லாருடைய உழைப்பும் வந்து வீண் போகாது. ஸோ இந்த படத்தில் வந்து நம்ம டாக்டர் படத்தில் எப்படி கோமதி அக்காவா எல்லாருக்கும் வந்து பிடிச்சதோ அதே மாதிரி இந்த படத்துலையும் என்னுடைய கேரக்டர் எல்லாருக்கும் பிடிக்கும்னு நான் நம்புகிறேன். ஒரு திரைப்படத்தை ஒரு 5 பேர் சேர்ந்து ஒரு ஃபேமிலியாக போய் ஒரு படத்தை வந்து பார்க்குறாங்க, இல்லை ஒரு 5 நண்பர்கள் ஒன்றா போய் படம் பார்க்குறாங்கன்னா கண்டிப்பாக ஒரே மாதிரி தான் வந்து அவங்களுடைய கருத்து வந்து இருக்கணும்னு இல்லை, கண்டிப்பாக மாறுபட்ட கருத்து இருக்கலாம். ஒருத்தருக்கு வந்து பிடிச்சிருக்கும், ஒருத்தருக்கு வந்து பிடிக்காது, ஒருத்தர் வந்து படம் இப்படி இருக்கலாம் இல்லை ஒரு படம் அப்படி இருக்கலாம்னு தாராளமாக வந்து அவங்க வந்து சொல்லலாம். 200 ரூபா கொடுத்து நான் வந்து படம் பார்த்தேன் அதனால் வந்து சோஷியல் மீடியாவில் பதிவு பண்ணுறேன்னு தேவையில்லை. 2 மணி நேரம் நம்ம செலவு பண்ணி படம் பார்த்தாலே தாராளமாக அவங்களுடைய கருத்துக்களை வந்து பதிவு பண்ணலாம். பட் ஆனால் என்ன ஒன்று தரக்குறைவாக வந்து இல்லாமல் கொஞ்சம் மரியாதையாக சொன்னீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். ஏன்னா இது பின்னாடி வந்து நிறைய பேருடைய கண்ணீர் கலந்த வேறு துளிகள் வந்து இருக்குது, நிறைய பேரோட உழைப்பு அந்த மாதிரி இருக்குது. ஸோ அதனால் கொஞ்சம் பார்த்து பண்ணுங்கள். நன்றி. தேங்க்யூ ஸோ மச்.